Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிற 8 டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கும்போது அது பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடாமல் அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது வந்து பெஃபிகம் போட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் காய விட்டிங்கன்னா நல்லா காஞ்சு ஒட்டிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ முட்டை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி முட்டை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால முட்டை வந்து சீக்கிரத்தில் உடஞ்சும் போகாது. அதே சமயத்தில் நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம், அவுட்டிங்லாம் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி முட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதே சமயத்தில் வீட்டில் வந்து முட்டை பாக்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டை பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பட்டு சாரீலாம் நம்ம வந்து எங்கேயாச்சும் ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு கல்யாணம் அந்த மாதிரினா தான் நம்ம கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சாரியை வந்து நம்ம நார்மலாக துணி துவைக்கிற மாதிரி எப்போவும் துவைக்கக்கூடாது. பட்டு புடவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஷைனிங் எல்லாமே வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன்னா அந்த பட்டு புடவையும் அந்த ப்ளவுஸும் வந்து ஊறுற அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அந்த சாரீ வந்து ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நல்லா உள்ளே அமுக்கிட்டு கூடவே வந்து நம்ம இன்றைக்கி ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த பட்டு புடவை வந்து துவைக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி துவைச்சி நீங்கள் வந்து பட்டு புடவை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டு புடவையோட ஷைனிங் வந்து போகவே போகாது. ரொம்ப நாளைக்கு சூப்பராக நம்ம வந்து பட்டு புடவையை மெயின்டைன் பண்ணலாம். பட்டுப்புடவை வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும். ஷாம்பு வந்து நல்லா நுர வர்ற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும். நம்ம நார்மலாக துணி துவைக்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரிலாம் துவைக்க தேவையில்லை. சும்மா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கையில் வந்து கசக்கி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பட்டுப்புடவையில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் காஞ்சிட்ருக்கு. ஸோ நான் இந்த டைமில் போட்டிருக்கேன். ஆனால் புடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி தான் போடணும். அதாவது உல்ட்டாவாக தான் போடணும். மேல் பக்கம் வந்து உள் சைடு வர்ற மாதிரி போடணும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் அந்த பட்டு புடவையில் இருக்கிற ஷைனிங்கும் சரி அந்த பட்டு புடவையோட கலரும் வந்து மாறாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த துணியாக இருந்தாலும் நம்ம வந்து துவைச்சி காய போடுறோம் அப்படின்னா அதை உள்பக்கமாக நம்ம திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா மேல் பக்கம் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தக்காளிலாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தக்காளி வந்து நம்ம எப்படி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளோட சேனல்லையே நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஆனால் இந்த டிப்பு வந்து அதுக்கான டிப்பு கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் தக்காளி வந்து இந்த மாதிரி தான் கிடைக்குது. நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி நல்ல பழுத்து அதாவது நாட்டு தக்காளி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி இப்போ கிடைக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி காயாக தான் இருக்குது. நம்ம எத்தனை கடை ஏறி இறங்கினாலும் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தக்காளி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலையும் வைக்கக்கூடாது. ஏன்னா இன்னுமே உங்களுக்கு கல் மாதிரி ஆயிரும். ஸோ இதை வந்து நல்லா பழுக்க வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு பக்கெட் மூடி எடுத்திருக்கேன். நார்மலாக பிளேட் இருந்ததுன்னா கூட எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அரிசி சேர்த்தாலும் ஓகே தான். சேர்த்துட்டு இந்த தக்காளி எல்லாத்தையுமே நம்ம வந்து கவுத்து வச்சிடலாம். அதாவது அந்த காம்பு பக்கம் வந்து கீழே வர்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கவுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக பழுத்துரும். அப்படியே நீங்கள் வெளியில் வச்சுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து லேட் ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி அரிசியில் வச்சிங்க அப்படின்னா அந்த 1 நாள் 2 நாள் முன்னாடியே உங்களுக்கு பழுத்து தக்காளி வந்துடும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. தக்காளி வந்து இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் இன்னுமே கல் மாதிரி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி நம்ம செப்பல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இதை வந்து ரொம்ப நாளைக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டோன் வந்து கீழே வந்து சீக்கிரத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ நெயில் பாலிஷ் வந்து கலராக இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்ணி கலர், அதாவது சில்வர் கலர் கூட இல்லை, கொஞ்சம் வந்து தண்ணி கலர் மாதிரி இருக்கும் பாருங்கள். நெயிலில் வச்சா கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து கலரே இல்லாத மாதிரி இந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டோன் மேலே ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களோட செப்பல் வந்து நல்ல ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உங்களோட செப்பலில் இருக்கிற அந்த கல் எதுவுமே ஒன்று கூட கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா ஜொலிக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நாளுக்கு லைஃப் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு இன்றைக்கி நம்ம 2 ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வச்சு நான் அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சின்னதாக ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அந்த கத்தியை வந்து அடுப்பில் காமிச்சு நான் எப்படி வரைகிறேனோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிற ஷேப்பில் நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒன் சைடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ கீழ் பக்கத்தை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு ஃபனலாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மூடியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி லைட்டாக நெருப்பில் வந்து காட்டிக்கோங்க. ரொம்பவும் வந்து உருக விட்டுறக்கூடாது. சும்மா லைட்டாக வந்து மேலே மட்டும் இந்த மாதிரி நெருப்பில் வந்து காட்டிக்கோங்க. லைட்டாக அந்த பிளாஸ்டிக் வந்து உருகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு பென்சில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தள்ளுனீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு மூடி மாதிரி வந்துடும். அதாவது நம்ம ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மூடியோட ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மேலே ஒரு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹோல்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பாட்டிலை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திருப்பி வளைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபனல் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த கீழே அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அது வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பெஃபிகம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலராகவே ஆயில் வந்து எண்ணெயில், அதாவது எண்ணெய் வந்து வேறு பாட்டிலில் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கைப்பிடி மாதிரி ரொம்ப அழகாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதை பிடிச்சிக்கிட்டே அழகாக நம்ம வந்து ஆயில் போடலாம். நம்ம இதை பிடிக்கிறதுக்கு தூக்கி எடுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த மூடியையும் வந்து எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஆயில் பாட்டில், அதாவது ஆல்ரெடி இது வந்து விம் லிக்விட் பாட்டில் ரீயூஸ் ஐடியாலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆயில் போடுறது பற்றி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடுப்பு வந்து இன்றைக்கி ரொம்பவே அழுக்காக இருக்குது. ஸோ இந்த அடுப்பை வந்து எப்படி நம்ம கழுவுறதுன்னு பார்க்கலாம். இந்த அடுப்பு கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரே ஒரு பாக்கெட் ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த அழுக்கு எல்லாமே வந்து ஊறி வரணும். என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேண்டீன் ஷாம்பு தான், நான் அது இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுங்க. நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணதுனால அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற ஷாம்பு வச்சு நல்லா அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடும். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து நல்ல வாசமாகவே இருக்கும் இந்த மாதிரி ஷாம்பு சேர்த்து வந்து கழுவுறதுனால. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டூத் பேஸ்ட் வச்சு எப்படி அடுப்பு வந்து கழுவுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சி விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு ஈர துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். நான் வந்து எப்போவும் தண்ணி ஊற்றி கழுவ மாட்டேன். இந்த மாதிரி ஈர டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவேன். பாருங்கள், நம்ம தொடச்சதுக்கப்புறம் அடுப்பு வந்து எவ்வளோ ஷைனிங்காக நல்ல பளபளன்னு இருக்குது பாருங்கள்.
இப்போ இந்த நம்ம ஆன் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா பட்டன், அதில் வந்து அந்த கார்னரில் ரொம்ப அழுக்கு இருக்கும். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் பிடிச்சிருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். ஸோ அந்த பட்டனும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பளபளன்னு புதுசு போல் இருக்கும். அடுப்பு வந்து ரொம்ப அழுக்காயிருச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வாஷ் பண்ணி தொடச்சி வச்சிடலாம். பாருங்கள் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. ஸோ அடுப்பு வந்து பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப பளபளன்னு இருக்குது புதுசு போல். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வந்து நம்ம எப்போவுமே உப்பு, எண்ணெய், சர்க்கரை அந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா. ஸோ எனக்கு வந்து நிறைய ஷெல்ஃபெல்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து அடுப்பு பக்கத்தில் தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப கொசன்னு நல்லாவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம நீட்டாக வந்து எப்படி வேறு மாதிரி வந்து அந்த பக்கத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரே நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ வந்து கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு அட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டவல் போட்டுக்கோங்க. இந்த டவல் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம கழுவிட்டு ஈரத்தோடு வச்சா கூட அந்த தண்ணி எல்லாம் அது வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அதனால் நான் வந்து டவல் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். சாப்பிங் போர்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தவா, நான்ஸ்டிக் தவா, அதுக்கப்புறம் இரும்பு தோசைக்கல், சப்பாத்தி கல், அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி தேய்க்கிறது, அதுக்கப்புறம் வந்து குழிப்பணியார பாத்திரம், ரெகுலராக வந்து நம்ம தோசை சுடுறதுக்கு வச்சுருக்கிற தவா, இது எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு இடம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை இது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதை வந்து எடுத்துட்டு அது பக்கத்துலேயே வந்து சர்க்கரை டப்பா, டீ தூள் அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வச்சது நல்லா இல்லை, நான் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இடத்த மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த மஞ்சள் கலர் ட்ரேவும் வந்து நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக இடம் வந்து சேவ் ஆகிருக்கு. அவ்வளோதான். இது கூட நம்ம தேவைப்படுச்சுன்னா நம்ம செல்ஃபில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு முன்னாடி இருந்தது பார்த்திங்களா, இந்த ஸ்டாண்டுக்கும் வந்து வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து செல்ஃபில் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா அடுப்பு பக்கத்தில் இந்த சைடு கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.